பரியாசத்திலிருந்து விடுதலை. ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். பரியாசத்திலிருந்து விடுதலை. ஓகே, பரியாசம் என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? பரியாசம் பண்ணுறது, கேலி பண்ணுறது. அப்படின்னா இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பேன், அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த அல்லேலூயா போது பாரு அப்படின்னு என்னை கேள்வி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்னது? பரியாசம். அல்லே 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 அல்ல 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 அல்லு அப்படின்னு வாங்க. நான் போகும்போது இப்படிலாம் லந்து கொடுப்பாங்க, இப்படிலாம் கேள்வி பண்ணுவாங்க. அதெல்லாம் சந்திச்சு தான் வந்து என்ன செய்யுது, நிற்கிது. இதுக்கு பேர் என்னது? பரியாசம். ஓகே, அதே மாதிரி உங்களை ஒரு சில பேர் பரியாசம் பண்ணலாம், உங்கள் அக்கா பக்கத்தில் பரியாசம் பண்ணலாம். என்ன பைபிளை தூக்கிட்டியா, எதுங்க காசு கொடுக்குறாங்களா அங்கே உனக்கு, அலையிறீங்களையா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்கலாம். இனத்தை கண்ட போய் இப்படிலாம் பல பரியாசத்துக்கு நீங்கள் ஆளாகலாம், கேலி ஆகலாம். ஆனால் அதை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. மத்தேயு 20:19 அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். பாருங்க, அவரை பரியாசம் பண்ண வாரினால் அடிக்க என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அப்படின்னா இயேசு என்ன செஞ்சுருக்காரு? பரியாசப்பட்டிருக்கிறார். நிறைய பேர் இயேசு என்ன செஞ்சுருக்கிறாங்க? பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க. மத்தேயு 27, 29, 30 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இயேசு நல்லா அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அவரை உட்கார வச்சு தலையில் முறுமுடி வச்சுட்டு ஒருத்தன் வீம்புக்குன்னு என்ன செய்கிறான்? அவர் முன்னாடி முழங்கால் பலியிட்டு என்ன சொல்கிறான்? யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவர் என்ன செய்கிறான்? பரியாசம் பண்ணுறான். பரியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்? அவர் மேலே துப்புறான், பார்த்துக்கணும், கேலி பண்ணுறான். இயேசு என்ன செய்கிறான்? கேலி பண்ணுறான். கேலி பண்ணிவிட்டு அவரை துப்புறான், பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இயேசு அனைத்து அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாரு. அந்த அற்புதங்களை சொல்லி என்ன செய்கிறான்? கேலி பண்ணுறாங்க. நீ வந்து யூதருடைய ராஜா தானே, நீ வாழ்க அப்படின்னு சொல்லி அவர் பரியாசம் பண்ணி அவர்கள் துப்பி அந்த கோலை எடுத்து அந்த முள்முடியில் என்ன செய்யறான்? அடிக்கிறான், பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு ஒவ்வொரு உடம்புல பட்ட ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு விடுதலை நமக்கு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அவர் முதுகில் காயப்பட்டதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, விழாவில் குத்தப்பட்டதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது, முதுகு கிழிக்கப்பட்டதுக்கு அது ஒரு காரணம் இருக்கிறது, 2 கையில் அடிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது, 3 முறை கீழே விழுந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, 2 கால்களில் பாதத்தில் ஆணிகள் அடித்தது ஒரு காரணம் இருக்கிறது. 2வது, இங்கு அவரை பரியாசம் பண்ணி இருக்கிறார்கள், அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவரை காரி துப்பி இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை போல ஒரு அன்புள்ள தெய்வம், ஒரு இரக்கமுள்ள தெய்வம், நமக்காக பரிதி பேசுகிற தெய்வம் இயேசு தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவரை பரியாசம் பண்ணினார்கள். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 27:31. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பாருங்க, எத்தனை இடத்துல பரியாசம் பரியாசம் பரியாசம், எத்தனை இடத்துல அவரை கேலி பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை இடத்துல அவமானப்படுத்தியிருக்காங்க. மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, மத்தேயு 27, 41, 42. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பார்த்துக்கொள்ளுங்க, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது கூட என்ன செய்யறாங்க? கேலி பண்றாங்க. சிலுவையிலிருந்து என்ன செய்ய, இறங்கி வா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. ஆனால் அங்கே நிற்கிற அத்தனை பேர்த்தையும் இயேசுவை சுட்டரிச்சிருக்க முடியும், அப்படியே பசுபமாக இருக்க முடியும். ஏன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தான் அவர் வந்தார். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அவர் ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டால் தான் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் நம்முடைய சாபங்களும் நம்முடைய பயத்தின் ஆவிகளும் போகும். அதுக்காக தான் அவர் பொறுமையாக இருந்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவங்க பிடிக்க வரும்போது அவர் பார்த்தோன்னு அப்படியே பொத்து பொத்துன்னு எல்லாம் கீழே விழுகிறாங்க. ஒரு விட்டு கொடுத்தார் அடிக்கிறதுக்கு, தெரியுமா? ஏன்? நம்முடைய சாபங்களும் நம்முடைய பாவங்களும் அழிக்கப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் பழைய ஏற்பாடு காலத்தில் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், புறா ரத்தம். ஏன்? பாவ மன்னிப்புக்கு. எவ்வளோ பாவம் மன்னிப்பு, அந்த பாவத்தை வந்தாலும் மிருகங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் இயேசு உலக மக்களின் பாவங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தனால நம்ம வந்து மிருகத்தை பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்ன செஞ்சிட்டாரு? பலியாயிட்டார், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் ரத்தம் சிந்தி நம்மளுக்கு என்ன செஞ்சுக்காரு? பாடுபட்டு நம்முடைய பரியாசத்தை அவர் எடுத்துட்டு அவர் பரியாசமாக ஆயிட்டார். லூக்கா 22
63 வாசிங்க 65 வரைக்கும். லூக்கா 22. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவர் என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். பாத்தீங்களா? இயேசுவை கண்ணை கட்டி உன்னை அடிச்சது யாரு? ஞான சிசில சொல்லு அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுறாங்க, கேள்வி பண்ணுறாங்க. அன்பார்ந்தவர்களே, இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளை யாரும் பரியாசம் பண்ணாமல் இருப்பதற்காக இயேசு பரியாசம் பண்ணுவதுக்கு விட்டு கொடுத்தார். ஒரு செகண்டு தான் எல்லாத்தையும் ஒன்றுமெல்லாம் ஆக்கியிருப்பார். ஆனால் அது சித்தம் இல்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அமைதியாக இருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. இந்த நாட்களிலே இன்றைக்கி இப்படிப்பட்ட பரியாசத்துக்கு நீங்கள் ஆளாக இருக்கலாம். உங்களை யாரும் பரியாசம் பண்ணலாம், ஏன்னா முன்னாடி விட்டு பின்னாடி பேசலாம். நம்மளை யாருமே பரியாசம் பண்ணாமல் இருப்பதற்கு, நம்மளை கேலி பண்ணாமல் இருப்பதற்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன என்று கேட்டால், சங்கீதம் 1:1. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்போ கவனிங்க, உங்களுக்கு பரியாசம் யாரும் பண்ணக்கூடாது, உங்களை யாரும் கேலி பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரியாசம் பண்ணுகிறவன் இடத்துல நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. அவன் கேலி பண்ணுறான், அவன் நக்கல் பண்ணுறான், அவன் பரியாசம் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. உட்காரத்துக்கு எத்தனை இடம் இருக்குது? ஜெப கூட்டம் இருக்கிறது, ஆராதனை பண்ணுற கூட்டம் இருக்கிறது, வெட்டி பேச்சு இருக்கிற இடத்துல போய் பரியாசம் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. சாயங்காலம் வாசலில் உட்காந்து ரோட்டில் வர போகிறாலும் கேலி பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தா நீங்கள் அவங்களோடு சேர்ந்து இருப்பதனால், வசனம் சொல்லுகிறது, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனை நடவாதே. அப்படி நடந்தால் அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாக்கு கண்ணியை வர வைப்பாய். அப்போ நீ தோழன் ஆகிற ஆள் பரியாசம் பண்ணுற ஆளாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு தோழன், ஏன் அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உனக்கு வருது அப்படின்னு கேட்டால், அவன் இடத்துல உட்காரனால தான். அப்போ அப்படி உட்காரும்போது உன்னைய 4 பேர் என்ன செய்வாங்க? உன்னை பரியாசம் பண்ணி சூழலை உருவாகிடும். அதனால் இங்கே வசனம் சொல்லுது, ஒரு வசனம் இருக்கிறது, கலாத்தியர் 6:7. கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்பனா ஒரு மனுஷன் ஒரு ஆளு கேலி பண்ணி பரியாசம் பண்ணானா அது அவனுக்கு ரிட்டன் அப்படியே அடிக்கும். எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான்? அறுப்பான். அதனால் நீங்கள் யாரையுமே கேலி பண்ணி பேசக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது நமக்கு வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த பரியாசம் நல்லா இருக்குது அப்படின்னா கனப்படுத்தி பேசுங்க, உயர்த்தி பேசுங்க. நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அருமையாக இருக்குது, நீ எல்லாம் பட்டுச்சலை கட்டியாகும், நீ எல்லாம் பட்டுச்சலை கட்டுற ஆளாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக ஒரு லந்தா என்ன செய்யக்கூட பேசக்கூடாது. இந்த சேலை உனக்கு அழகாக இருக்குது, ஓ பரவாயில்லையே சூப்பராக இருக்கு அப்படின்னு பேசலாம், தப்பு கிடையாது. நீலாம் ஒரு ஆள் பட்டுச்சலை கட்டி வந்துட்டியாக்கும், இங்கே பாரு இந்த இதை பாரு பட்டுச்சலை கட்டி வந்திருக்கு அப்படின்னு லந்தா பரியாசம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நாளைக்கு இன்னொரு ஆள் உங்களை பரியாசம் என்ன செய்யும்? பண்ணும். அதனால் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. யாரையும் பரியாசம் பண்ணி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இன்னொரு வசனம் எபேசியர் 5:4. எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்பனா எது தகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வம்பும் புத்தியீனமான பேச்சும், அதாவது புத்தி இல்லாத பேச்சு, தேவையில்லாத பேச்சுகள், ஊர் கதை உலக கதை பேச்சு, அடுத்து பரியாசம் பண்ணி பேசுறது, இதெல்லாம் நமக்கு என்னது? தகாதவைகள். இது நம்மளுக்கு தகாதவைகள், இது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, பைபிள் படிக்கிற பிள்ளைக்கு, துதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆராதனை பண்ணுற பிள்ளைகளுக்கு, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு புத்தீனமான பேச்சு வாயில் வரக்கூடாது. பரியாசம் பண்ணுகிற வார்த்தை வாயில் வரக்கூடாது. தகாத வார்த்தை வரக்கூடாது. அன்பு வர வேண்டும், சமாதானம் வர வேண்டும், இரக்கம் வர வேண்டும், தயவு வர வேண்டும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வர வேண்டும், தாழ்மை வர வேண்டும். இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் வாயில் வர வேண்டுமே தவிர தகாத வார்த்தைகள் வாயில் வரக்கூடாது. புத்தீனமான பேச்சு வாயில் வரக்கூடாது. வம்பான வார்த்தை வாயில் வரக்கூடாது. பரியாசமான வார்த்தை வாயில் வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அது நம்ம கரெக்டாக நடக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? அப்போ என்னதான் எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டால், ஸ்தோத்திரம் செய்வதே தகும். என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். எந்த நேரம் பார்த்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், உண்மை போற்றுகிறேன், உண்மை வாழ்த்துகிறேன், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ அதனால் கர்த்தர் நீங்கள் எப்போ பார்த்தாலும், ஏன்னா ஸ்தோத்திரம் செய்வதே தகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் மாட்டும்போது ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துருங்க. தேவையில்லாமல் வம்பு வார்த்தை பேசாதீங்க, புத்தீனமான வார்த்தையை பேசாதீங்க, பரியாசம் பண்ணி பேசாதீங்க, தகாதவைகளை பேசாதீங்க, விட்டு கொடுத்து அன்பாக பேசுங்க, ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. இதன்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். இதன்படியே செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள், பெரிய காரியம் உங்களுக்கு நடக்கும்.